ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் பிரசாந்த் தரு EDRN டீம் கரூர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தாம்சன் 75 இன்ச்சஸ் வந்து ஸ்க்ரீன் ப்ராப்ளம் வந்த ப்ராப்ளம் என்னென்னு உங்களுக்கு வீடியோவில் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்த ப்ராப்ளம் என்னென்னா வந்து போட்ட உடனே வந்து ஒரு தாம்சன் ஒயிட் ஸ்க்ரீனில் வரும், அதுக்கப்புறம் நெகட்டிவ் பிக்சர் மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்த உடனே நம்மளோட ஃபோக்கஸ் எங்கே போய் நிற்கும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு காமா சிக்னல் ப்ராப்ளம். ஸோ காமா செக்ஷனில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ண பார்ப்போம். இந்த காமா சிக்னல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிவியில் பார்க்கக்கூடிய இந்த ஸ்க்ரீனில் வரக்கூடிய இமேஜஸ் எல்லாத்துக்கும் வரக்கூடிய கலர்ஸை வந்து கரெக்ட் பண்ணக்கூடிய வேலையை எது பண்ணோம்னா இந்த காமா செக்ஷன் பண்ணுவோம், இந்த காமா ஐசி பண்ணும். இந்த காமா செக்ஷன் பார்த்தீங்கன்னா நிறையா பேனல்ஸில் டீகான்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து செப்பரேட்டாக இதுக்கு ஒரு ஐசி கொடுத்து அதில் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சில இதில் பார்த்தீங்கன்னா வந்து பிஎம்ஐசி ஐசி கூடயே வந்து கம்பைன்டு பண்ணி டிசி காமா உங்களுக்கு லெவல் ஷிஃப்டர் மூணையுமே கம்பைன் பண்ணியும் கொடுத்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கலர் கரெக்ஷனாக பண்ணுவாங்க. இப்போ இதில் என்ன பார்த்தீங்கன்னா இது ஒரு 75 இன்ச்சஸ் தாம்சன் டிவி. இதில் யூஸ் பண்ணிக்கிற பேனல் பார்த்தீங்கன்னா வந்து 6+6 பிஓஇ பேனல் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த பிஓஇ பேனல் பார்த்தீங்கன்னா இடையில வந்து இங்கே செப்பரேஷன் மாதிரி இருக்கும். அப்போ 3 அப்போ மொத்தம் 12 காஃப் இருக்கிறது இங்கே ரெண்டாக செப்பரேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரிஜினல் போய் டிகான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த போய் டிகான் தான் இதில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை நான் எப்படி டயக்னைஸ் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து உங்கள்கிட்ட இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு போய் டிகான். இந்த டிகானில் இது ப்ராசஸர், இது பார்த்தீங்கன்னா டிசி செக்ஷன், இது டிசி செக்ஷன், இது பார்த்தீங்கன்னா வந்து காமா செக்ஷன், இது பார்த்தீங்கன்னா லெவல் ஷிஃப்டர் செக்ஷன். இப்போ பெரும்பாலும் வரக்கூடிய பேனல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிசி, இந்த காமா, இந்த லெவல் ஷிஃப்டர் இது எல்லாமே கம்பைன் பண்ணி உங்களுக்கு ஒரே ஐசியாக கொடுத்துருவாங்க. சில பேனலில் பார்த்துருப்பீங்க ப்ராசரே இருக்காது. இப்போ வரக்கூடிய நிறைய 4K பேனல்ஸில் 60 பின் 68 பின்ஸில் வந்து ப்ராசரே இருக்காது. ப்ராசர் இது எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா இது என்ன ஆகும்னா நம்ம மதர் போர்டுக்குள்ளே இருக்கிற ப்ராசர் இருக்குல்ல, மதர் போர்டு ப்ராசர்லேயே இது கம்பைன் பண்ணி இங்கேருந்து வரக்கூடிய சிக்னலே வந்து இந்த இமேஜ் டேட்டாஸாக வெளியே கொண்டு வந்துடுவாங்க. டேரெக்டாக வரக்கூடிய சிக்னல்ஸ் பேர்ஸை இமேஜ் பேர்ஸாக வெளியே வந்துடும். ஸோ நீங்கள் இதை வந்து நீங்கள் இந்த எல்விடிஏ இந்த VB1ல் 4K சிக்னல்ஸ் உள்ளே போயிட்டு இங்கே வந்து நம்ம இமேஜாக கன்வெர்ட் ஆகும்ல. நம்ம நார்மலாக ஃபுல் HD வந்து இமேஜ் டேட்டா இது LVDS உள்ளே போயிட்டு இங்கே இமேஜ் டேட்டாஸாக கன்வெர்ட் ஆகும்ல. அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் இப்போ வரக்கூடிய டிகான்ஸில் வர்றது கிடையாது. இப்போ அவங்க என்ன பண்ணிடுறாங்க, இந்த ஐசியை எடுத்து நம்மளோட மதர் போர்டு ப்ராசரோடைய வந்து கம்பைன் பண்ணிடுறாங்க. அப்படி கம்பைன் பண்ணிடுறதுனால பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய சிக்னலே இமேஜ் சிக்னல்ஸாக மட்டுமே வரும். அதனால தான் இப்போ இருக்கிற டிகானில் எந்த ப்ராசரும் பார்க்க முடியாது. அந்த டிகானில் ஒரே ஒரு ஐசி மட்டும்தான் இருக்கும். அப்போ இந்த ஐசி இதுவும் இருக்காது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, காஸ்ட் கட்டிங் பண்ணுறதுக்காக மெட்டீரியல்ஸோ இந்த சர்க்கியூட்டை ரொம்ப எவ்வளோ வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அவங்க வந்து காம்ப்ளிகேட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய டிகானில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு ப்ராசர் இருக்காது, ஒரே ஐசியில் கொண்டு வந்துடுவாங்க. அந்த ஐசியில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த காமா செக்ஷன், இந்த கலர் கரெக்ஷன், இந்த காமா கலர் கரெக்ஷன், இந்த லெவல் ஷிஃப்டர், இந்த டிசி எல்லாமே கம்பைன் பண்ணிடுவாங்க. இப்படி பண்ணுறனால பார்த்தீங்கன்னா அவங்க மெட்டீரியல் ரொம்ப எவ்வளோ வந்து காஸ்ட் கட் பண்ணி மெட்டீரியல் குறைக்கிறாங்க. அந்த ஐடியாவில் தான் அவங்க இது மாதிரி பண்ணுறாங்க. இப்படி பண்ணுறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் இப்போ டிகான் செக்ஷனில் ப்ராப்ளம் இருந்தாலுமே இப்போ மதர் போர்டு ப்ராப்ளமாக மொத்தமாக மாற்றுற மாதிரி ஆயிரும். என்ன ரீசன்னா வந்து மதர் போர்டோட ப்ராசரும் டிகான் ப்ராசரும் அங்கேயே இருக்கிறனால வந்து இது மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்காக நம்ம மதர் போர்டே மாற்றுற மாதிரி ப்ராப்ளமும் வரும். ஸோ ஓகே, இப்போ இந்த பேனலில் இந்த டிகானில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா வந்து இது எப்படி என்னன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு காமா செக்ஷன் இருக்குது. இந்த காமா செக்ஷன் தான் இந்த காமா செக்ஷனில் தான் வந்து இப்போ ப்ராப்ளம். நான் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவிடி வோல்டேஜ் இங்கே ஜென்ரேட் ஆகக்கூடிய ஏவிடி வோல்டேஜ் இங்கே வந்து இந்த லெவல் ஷிஃப்டர் இந்த காமா செக்ஷனுக்குள்ளே போயிட்டு இங்கேருந்து ஒரு 14லேருந்து 18 வோல்டேஜை டிவைட் ஆகும்.
அந்த 16 வோல்ட்டான ஏவிடிடி வோல்டேஜ் வந்து ஒரு 18 வோல்டேஜாக டிவைட் ஆகும். இது கொஞ்சம் இன்னும் டீப்பாக போனோம்னா லோ ஹை அப்படிங்கிற ஒரு 4 பாயிண்ட் ஒரு கிராஃப் போட்டு காட்டுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்ம புக்கில் வந்து கிளியராக எழுதியிருக்கிறோம். ஸோ நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது வரக்கூடிய ஏவிடிடி வோல்டேஜ் இங்கேருந்து ஒரு 18 வோல்டேஜாக இங்கே டிவைட் ஆகும். இந்த 18 வோல்டேஜும் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையுமே டெஸ்ட் பாயிண்டில் கொடுக்க மாட்டான். அதில் எந்தெந்த இடத்துல வந்து மெஷரிங் நம்ம பண்ண முடியுமோ அதை மட்டுமே டெஸ்ட் பாயிண்ட் மாதிரி நமக்கு இங்கே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. எழுதியிருக்காங்க பாருங்கள், காமா 1 காமா 2 காணும் பாருங்கள், காமா 3 காமா 4 காமா 5 காமா 6 7 8 காணும், 9 10 11 11 காணும், 12 13 14 15 16. ஸோ மொத்தமாக இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 14 பாயிண்ட் இருக்குது. 1 2 3 4 5 6 7 7 இங்கே 14 பாயிண்ட் இருக்குது. இந்த 14 பாயிண்ட் தான் இங்கே 14 பாயிண்ட். இங்கே காமா 2 இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமா 2வில் வந்து அந்தளவுக்கு பெரிய வேரியேஷன் இருக்காது. அதனால் இங்கே காமா 2 கொடுக்கறது கிடையாது. ஸோ இது காமா 1 காமா 2 காமா 3 காமா 4 காமா 5 6 7 8 9 10 11 12 13 14 மொத்தம் 14 பாயிண்ட். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஏவிடிடி வோல்டேஜ் ஸ்டார்ட் ஆகும், 15 வோல்ட் ஸ்டார்ட் ஆகும். இந்த 15 வோல்ட் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 14 புள்ளி சம்திங் 13 புள்ளி சம்திங் 12 புள்ளி சம்திங் அப்படியே வோல்டேஜ் குறைஞ்சிட்டே வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு 7.6 சம்திங்கில் இருந்துச்சு. இப்போ எனக்கு 7.6 சம்திங்க்கு அப்புறம் நான் இந்த இடத்துக்கு தாண்டுறேன். இந்த இடத்துல தாண்டி வந்துட்டு நான் இங்கே செக் பண்ணால் எவ்வளோ இருக்கணும், 7 கீழே இருக்கணும், 6 இருக்கணும். அப்படி இருக்கான்னு பார்த்தா இந்த இடத்துல 1.6 சம்திங்கில் இருக்குது. அடுத்து இங்கே செக் பண்ணி பார்த்தா இங்கே என்ன இருக்குது, எனக்கு வந்து இங்கே 5 சம்திங் இருக்குது. அப்போ எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு காமா செக்ஷனில் தான் ப்ராப்ளம், அது இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் ப்ராப்ளம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ரெசிஸ்டர் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் செட் ஆன் பண்ணுறேன். அப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து 6 சம்திங் வோல்டேஜ் எனக்கு கிடச்சிருச்சு. அப்போ எனக்கு ஐசி செக்ஷன் கம்ப்ளைண்ட் கிடையாது, எனக்கு இந்த சைடு தான் கம்ப்ளைண்ட் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து இந்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 2 எஃப்எஃப்சி கேபிளில் ஒவ்வொரு எஃப்எஃப்சி கேபிளாக ரிமூவ் பண்ணி செக் பண்ணுறேன். இந்த எஃப்எஃப்சி கேபிளை நான் ரிமூவ் பண்ணி செக் பண்ணுறேன். எனக்கு வந்து காமா வோல்டேஜ் கரெக்டாக இருக்குது. ஆனால் இந்த எஃப்எஃப்சி கேபிளை நான் கனெக்ட் பண்ணி செக் பண்ணும்போது மட்டும் எனக்கு காமா வோல்டேஜ் ஷார்ட் ஆகுது. அப்போ எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த சைடு ப்ராப்ளம் கிடையாது. நான் பார்க்க போகிற செக்ஷன் இந்த சைடு போகக்கூடிய காமா செக்ஷனில் தான் ப்ராப்ளம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து இந்த சைடில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கும்போது இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டாக நான் செக் பண்ணி பார்க்குறேன். கண்டினியூ வச்சு பார்க்கும்போது இந்த பாயிண்ட்டு தான் காமா 10 காமா 10 1 2 3 4 10 தானே. இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணி பார்க்கும்போது டேரக்ட் கிரவுண்ட் ஷார்ட்டு. அப்போ இந்த இடத்துல காமா டேரக்ட் கிரவுண்ட் ஷார்ட் ஆகுது அப்படின்னா எனக்கு ரைட் சைடு போகக்கூடிய காஃபில் இருக்கிற 6 காஃபில் ஏதோ ஒரு காஃபோட ஐசி வந்து சோர்ஸ் காஃப் ஐசி வந்து டேரக்ட் காமா ஷார்ட்டு ஐசி ஃபெயிலியர் காஃப் ஃபெயிலியர் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அடுத்து இங்கே வரணும். இந்த டீகானுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது. அடுத்து இங்கே சைடு தாண்டி இங்கிட்டு வரணும்னா இந்த ஏரியாவில் பார்க்கணும். இந்த ஏரியாவில் பார்க்கும்போது இந்த காமா பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தான் வந்து காமா 10 பாயிண்ட்டு. இதில் எல்லா காஃப்லையும் நான் செக் பண்ணுறேன். செக் பண்ணும்போது நான் இந்த காஃபோட ஐசியை இந்த பின்னை நான் கட் பண்ணும்போது எனக்கு வந்து பிக்சர் கிளியர் ஆகிடுச்சு. இந்த பின்னை நான் கட் பண்ணும்போது எனக்கு பிக்சர் கிளியர் பட் கட் பண்ணோன்னா எனக்கு ஷார்ட் ரிமூவ் ஆகிடுச்சு. அப்போ எனக்கு அந்த சைடு செக் பண்ணி பார்த்தோம்னா எனக்கு அந்த சைடு தான் வந்து கிரவுண்ட் ஷார்ட்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ணேன், மதர் போர்டு ஆன் பண்ணி எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணி பார்க்குறேன். எனக்கு வந்து படம் கிடச்சிருச்சு. அதோட வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். இந்த ஏரியா மட்டுமே எனக்கு பார், இப்போ வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த ஏரியா எனக்கு மட்டுமே டிஃப்ரெண்ட் தெரியுது, மற்றபடி எனக்கு பிக்சர் கிளியர் ஆகிடுச்சு. அப்போ எப்படி இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், இந்த காஃப் தான் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காஃபை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டா செட் ரெடி ஆயிரும் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த காஃபை ஆர்டர் பண்ணி இந்த காஃபை வந்து நம்ம காஃபோட நம்பர் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த காஃபை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம செட்டை ஆன் பண்ணதுக்கப்புறம் வந்து படம் பக்கா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம டிவியில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கான வீடியோவும் நான் பின்னால் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த புல்லர்ஸ்க்கெலாம் நிறையா புல்லர் மார்க்கெட்டில் கிடைக்குது. இப்போ கையில் புல்லர் இல்லை, அதனால் இப்போ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இருந்த ஒரு அலுமினியம் ஃப்ரேம்ஸ் இருந்துச்சு. அந்த ஃப்ரேம்ஸை வச்சு டேப் போட்டு பேனல் எடுத்துருக்குறோம். இந்த புல்லர் நல்லா ஒர்த்தபுளாக இருக்குது. இந்த
பிவிசியில் வரக்கூடிய பில்லில் மார்க்கெட்டில் கிடைக்குது. இந்த புல்லர்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா பக்கம் ஃப்ரேம் மட்டும் பெண்ட் ஆகாமல் வச்சுட்டு இந்த புல்லர்ஸை வச்சு நம்ம லிஃப்ட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது யூஸ் பண்ணி நார்மலாக பாண்டிங் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராப்ளம் ரெடி ஆகிடுச்சு. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, காமா செக்ஷன் கலர் சேஞ்சிங் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வந்துட்டாவே அதே மாதிரி அந்த வீக்காம் வோல்டேஜ் கம்ப்ளைண்ட் ஆனாலும் இந்த மாதிரி ஒயிட் ஸ்க்ரீன் வரும். மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி பெரிய சைஸ் பேனலில் கலர் சேஞ்சிங் ஆகுதுன்னு அப்படின்னா காமா செக்ஷன் மட்டும் கம்ப்ளைண்ட் ஆகாது. மோஸ்ட்லி வந்து ஏதாச்சும் காஃப் தான் வந்து ஃபெயிலியர் ஆகும். ஸோ அந்த காஃபை எடுத்து ப்ராப்பராக நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறது மூலிமா வந்து இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி. போல பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா நம்மளோட யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.